உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். அமைச்சர் சேகர் பாபுவோட அந்த உரையாடல் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த உரையாடலில் அமைச்சரை ஒருமையில் பேசின கொளத்தூரை சேர்ந்த ரவுடி தன்ராஜ் 4ஆம் தேதி முதல் காணவில்லை. ரவுடி தன்ராஜ் கொல்லப்பட்டாரா இல்லை சட்டவிரோத காவலில் வைக்கப்பட்டிருக்காரா அப்படிங்கிறது இப்போ பெரிய பேசு பொருளாக இருக்கு. ரவுடி தன்ராஜ் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அஞ்சப்படுது. ஏன்னா அவர் மிரட்டின ஆள் அப்படிங்கிறவர். இது நாம் ரொம்ப டீட்டெயில்டாக பேசணும். அதுக்கு முன்னாடி தலைப்பிலே கொடுத்துருப்பேன். ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மனைவி பொற்கொடி அவர்கள் அதிமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் அப்படிங்கிறது கிடைக்குது. எதனால் இது அப்படிங்கிறத நாம் ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துடணும். இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்ட போது இந்த நீல ஃபவுண்டேஷன் இருக்காங்கல்ல, எல்லாமே நம்ம திருமாவளவன் அவர்களோட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட அடிப்பொடிகள் தான். இவங்க ஆம்ஸ்ட்ராங் கூட இருந்து ஆம்ஸ்ட்ராங் அப்படியே நாங்கள் தாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கர பில்டப்லாம் கொடுத்தாங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலைக்கு பிறகு அக்காவுக்கு நாங்கள் இருக்கோம், அண்ணியை நாங்கள் அந்த இடத்துல நிற்க வச்சு ஜெயிக்க வைப்போம், அண்ணியார் தான் இனிமேல் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு வாயாலேயே வடை சுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான OLA ஸ்டோரிகள் அப்படிங்கிறது திமுக கூட்டணி கட்சியினரால் தொடர்ந்து சொல்லப்படும். ஏன்னா பட்டியல் சமூகத்திற்கான காவல் அரண் அப்படிங்கிறது திமுக தான் அப்படின்னு இன்னைய வரைக்கும் அந்த பாவப்பட்ட மக்களை ஏமாற்றி தான் ஓசியில் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க இவங்க அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சு வச்சுருப்போம். உங்களுக்கும் அது நல்லாவே தெரியும். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மனைவி திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கு நீக்கிறதுக்கு அவனுங்க சொன்ன காரணத்தை கேட்டிங்கன்னா காரி மூஞ்சில துப்புற மாதிரி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு குடும்பம் இருக்குது, குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக அவரை பொறுப்பிலேருந்து எடுத்துட்டாங்களாம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட வழக்கை வேகம் எடுக்க வைக்கணும், குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு கட்சி பொறுப்பிலேருந்து அவர் விடுவிக்கப்பட்டதா இந்த பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில செயலாளர் ஆனந்தன் அப்படிங்கிறவர் அறிவிச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய கேவலம் பார்த்தீங்களா இது? ஏன்னா குடும்பம் இருக்கிற யாருமே அரசியலில் இருக்கக்கூடாதா? எல்லா அரசியலில் இருக்கிற பெண்களுக்கும் குடும்பம் இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மனைவி குடும்பத்தை பார்க்கணும், அதனால் அவர் அரசியலில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எவ்வளோ கேவலமான ஒரு சப்ப காரணம். இது பின்னாடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட அந்த வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இவங்க அந்த கட்சியில் ஒரு பொறுப்பில் இருந்தாலாவது ஏதாவது ஒரு கட்சி தலைமை அப்படிங்கிற ரீதியில் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். எங்கே அது நடந்துருமோ, உண்மை குற்றவாளிகள் பிடிபட்டுருவாங்களோ அப்படிங்கிற அச்சத்தில் ஆனந்தனே ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மனைவியை கட்சியை விட்டு நீக்கி இருக்கார். குற்றவாளிகளுக்கு பின்புலமாக யாரோ ஒரு பெரிய மனிதர், யார் அந்த சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சார் இருக்காரு, அவர்கள் ஆனந்தனை இயக்கலாம் அப்படின்னு நாம் ஏன் சந்தேகப்படக்கூடாது? ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட அந்த மரணம் அப்படிங்கிறது எப்படி நிகழ்த்தப்பட்டுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சூமோட்டோ உடையில் தான் போய் சூமோட்டோ ஊழியர்கள் மாதிரி தான் கூலிப்படையினர் போய் கொலை செஞ்சாங்க. இந்த சவுக்கு வீட்டுக்கு எப்படி போனானுங்க பார்த்தீங்களா? தூய்மை பணியாளர்கள் உடை மாதிரி ஸ்கிரிப்ட் ஒன்றா இருக்கு பாருங்க. இதை செஞ்சவன் ஏன் அதை செஞ்சிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் இங்கே நமக்கு இயல்பாக எழறதை தடுக்க முடியலல்ல. ஏன்னா ஸ்கிரிப்ட் ஒரே மாதிரி இருக்குல்ல. இதுதான் நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் அப்படிங்கிறத உண்டாக்குது. இந்த சவுக்கு சங்கர் விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் செல்வ பெருந்தகையும் சேகர் பாபுவும் அப்படின்னு சமீபத்தில் வரக்கூடிய ஆடியோக்கள் நமக்கு ரொம்ப தெளிவாகவே படுத்துது. ஏன் ஆம்ஸ்ட்ராங் வழக்கிலையும் இவர்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியும் இங்கே நமக்கு எழுது. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு யானை அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. ஏன்னா பகுஜன் சமாஜோட சின்னம் இல்லையா? பட்டியல் சமூக மக்களுக்கு சென்னை நகரத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக வட சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு யானை பலமாக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அப்படிப்பட்ட யானையவே சாச்சிருக்கானுங்க. அப்போ இந்த விவகாரத்தை நம்ம தோண்டி எடுத்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மனைவி வெளியே கொண்டு வந்தால் சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பகுஜன் சமாஜ் கட்சியே ஏன் சம்பந்தப்பட்டவர்களால் மிரட்டப்பட்டிருக்க கூடாது? இதில் ஏன் செல்வ பெருந்தகை அவர்களையும் நாம் தொடர்பு படுத்தி சந்தேகிக்கிறோம், அமைச்சர் சேகர் பாபுவையும் சந்தேகிக்கிறோம் அப்படின்னா செல்வ பெருந்தகைக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இந்த செல்வ பெருந்தகை அப்படிங்கிற ஒரு முன்னாள் ரவுடி, இந்நாள் தமிழக காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர். கேடு காலண்டா காங்கிரஸுக்கு. இதை சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது, காங்கிரஸுக்காரனுக்கு வெக்கமாக இருக்கான்னு எனக்கு தெரியல. காமராஜர் உட்காந்து இந்த இடம், மூப்பனார் உட்காந்துருந்த இடம், சரிப்போ அது காங்கிரஸ் கட்சிக்கு போதாத காலம். தமிழர்களை அழித்து ஒழித்த கட்சி மண்ணோட மண்ணாக போகிறதுல நமக்கு சந்தோஷம்தான். கடைசியாக பால் தெளித்து அதை அடக்கம் பண்ணி முடிக்க தான் செல்வ பெருந்தகை வந்திருக்கார். அப்படிங்கிற வகையில் செல்வ பெருந்தகையை நாம் வருக 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 வருகன்னு வரவேற்றுருவோம். அதை பற்றி ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே
இவர் வந்து பல கட்சிகள் மாறின ஒரு 5 கட்சி அமாவாசை தான் செல்வ பெருந்தகை. இவரும் ஒரு முன்னாள் ரவுடி, இவர் மேலே கொலை கேஸ்லாம் கூட இருந்துச்சு. இப்போ அந்த செல்வ பெருந்தகைக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் நிறைய ரியல் எஸ்டேட்டு ஸ்கிராப் பிஸ்னஸ் சம்பந்தமாக பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான காரணம் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அடுத்தது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, அமைச்சர் சேகர் பாபுவோட மகளுக்கு திருமணம் செய்து வச்சு அந்த தம்பதியினருக்கு சட்டபூர்வ பாதுகாப்பு அப்படிங்கிறத கொடுத்தது ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற வகையில் அமைச்சர் சேகர் பாபுவுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்குமே பகை அப்படிங்கிறது இருந்திருக்கு. இதில் செல்வ பெருந்தகையோட வலதுகரமாக இருக்கக்கூடிய சென்னை வட சென்னையோட தாதா நாகேந்திரனோட மகன் அஸ்வத்தாமனும் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற எல்லா புள்ளியவும் ஒன்று சேர்த்து பார்த்தா ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு செல்வ பெருந்தகைக்கு சம்பந்தம் இருக்கும். இந்த சேம் ஸ்கிரிப்ட், அதாவது இந்த ஜூமோட்டோ யூனிஃபார்ம், இந்த தூய்மை பணியாளர் யூனிஃபார்ம், இதெல்லாம் ஒருங்கிணைச்சு பார்த்தா ரொம்ப சாதாரணமாக தெரியுது. அப்போ இந்த மாதிரி விவகாரத்தை தன்ராஜ் கிளறிடுவாரோ அப்படிங்கிறதுக்காக தன்ராஜ் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் இங்கே எழுது. இதை நம்ம பின்னாடி கடைசியாக பேசுவோம், இன்னும் தொடர்ச்சியாக இதை பேசுவோம். இப்போ செல்வ பெருந்தகை, சேகர் பாபு, ஆம்ஸ்ட்ராங் மறுபடியும் எந்த புள்ளியில் இணைகிறாங்க அப்படின்னா, அதாவது செல்வ பெருந்தகை இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியது ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி. இங்கே ஏகப்பட்ட ரியல் எஸ்டேட் கட்ட பஞ்சாயத்து, நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர்னாலே தெரியும், ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்குது, ஸ்கிராப் பிஸ்னஸில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து. இதனால் ஸ்ரீபெரும்புதூரில் செல்வ பெருந்தகை நின்னா இனிமேல் டெபாசிட் கூட தேராது அப்படிங்கிற நிலைமை. எங்கே நின்னாலும் தேராது, அது அடுத்த விஷயம், நம்ம அதை அப்புறம் பேசுவோம். ஆனால் செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூரில் நின்னா டெபாசிட்டே தேராது அப்படின்னு அச்சத்தில் எப்படியாவது எழும்பூர் தொகுதியை வாங்கிடணும், இல்லை பெரம்பூர் தொகுதியை வாங்கிடணும். எழும்பூர்லேயோ இல்லை பெரம்பூர்லேயோ நின்னோம்னா சேகர் பாபு நம்மளை ஆள்பலத்தை கூட்டி வெற்றி பெற வைப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை டீலிங் அப்படிங்கிறதும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் எக்மோர் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திமுகவோட பரந்தாமனுக்கு கிளி எடுத்துருச்சு. இவன் வேற இங்கே வந்து சீட்டு கேட்பான் போல இருக்கே, நமக்கு வரக்கூடிய சீட்டை கெடுத்துருவாங்க போல இருக்கே அப்படிங்கிற ஒரு உள்கட்சி பூசல் அப்படிங்கிறதும் இருக்கு. எப்படியாவது பெரம்பலூரில் நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி சேகர் அப்படிங்கிற ஒரு திமுக பிரமுகரும் இலவு காத்த கிளி போல காத்துக்கிட்டு இருக்காரு. இது எப்படி என்ன நடக்க போகுது நீங்கள் வேணா பாருங்க. ஸ்ரீபெரும்புதூரில் செல்வ பெருந்தகை நிற்க மாட்டார். எக்மோர்லேயோ இல்லை பெரம்பூர், இந்த 2 தொகுதியில் ஒரு தொகுதியில் தான் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடுவார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடுறேன். இது எல்லாமே அந்த புள்ளியில் கனெக்ட் ஆகும். சரி, இப்போ நாம் இந்த பொற்கொடி அவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காருல, இது எப்பேற்பட்ட ஒரு ஆணாதிக்கம். அதாவது இவங்க வந்து குடும்ப பொறுப்பை பார்க்கணுங்கிறதுக்காக கட்சியை விட்டு நிற்கிறாங்களாம். ஏன் பெண்கள் வந்து குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு கட்சியும் பார்த்துக்கவே கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்காடா? வாடா போடான்னு தான் பேசலாம், தப்பு கிடையாது. அதோட ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு வழக்கை வேகம் எடுக்க வைக்கிறதுக்கு உதவியாக இவங்களை வந்து விடுவிக்கிறாங்க. ஏன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்கை பகுஜன் சமாஜ் கட்சி எடுத்து பார்க்காதா? பொற்கொடி தான் பார்க்கணுமா? அப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து நீங்கள் பொற்கொடி அவர்களோட கணவராக தான் பார்க்குறீங்களா? பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவராக பார்க்கலையா? இல்லை அந்த பட்டியல் சமூக மக்களுக்கான தலைவனாக பார்க்கலையா? பல வழக்கறிஞர்களை உருவாக்குன ஒரு ஆளுமை மிக்க மனிதனாக நீங்கள் பார்க்கலையா? எவ்வளவு பேரை வளர்த்து விட்டுருப்பார். இன்றைக்கி அத்தனை பேரும் அந்த பாவம், அவங்கள பார்த்தாலே ஒரு உடன் பிறந்த சகோதரி மாதிரி இருக்குது. அவங்க பின்னாடி நிற்கல. நீங்கள் இந்த நீல சங்கிகள், இந்த நீலம் ஃபவுண்டேஷன், இந்த ரஞ்சித்து, அந்த நடிகர் தீனா, இவனுங்கெல்லாம் பேசுனதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஆம்ஸ்ட்ராங்கோடையே சேர்ந்து தானும் செத்து போகிற மாதிரி கத்திக்கிட்டு கிடந்தானுங்க. அதுக்கப்புறம் வாயை திறந்துருக்காங்களா? இன்றைக்கி அந்த அம்மாவோட பதவி பறிக்கப்பட்டிருக்கு. எவனாவது ஒரு பேட்டி கொடுத்துருக்கானா? கொடுக்க மாட்டான். ஏன்னா எல்லாமே திமுகவோட அடிவரடிகள். ஆம்ஸ்ட்ராங் திமுகவுக்கு தலைவலியாக இருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் இருந்தால் கொளத்தூரில் ஸ்டாலினே தோற்கடிக்கப்படுவார் அப்படிங்கிற அளவுக்கு ஆம்ஸ்ட்ராங்கோட வளர்ச்சி அளப்பெரியதாக இருந்தது. அதனால் ஆம்ஸ்ட்ராங்குக்கு ஏதாவது நடந்திருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகமும் இங்கே நமக்கு எழுது. ஏன்னா இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவன் திமுகவுக்கு ஆமாஞ்சாமி போடக்கூடிய தலைவராக தான் இருக்கணும், எதிர்க்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் திமுகவோட சமூக நீதி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிங்க. சரி, இப்போ பொற்கொடி அவர்கள் அதிமுகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. ஏன்னா தன்னோட கணவர் மரணத்திற்கான படுகொலைக்கான நீதி அப்படிங்கிறது நிச்சயமாக பகுஜன் சமாஜ் கட்சி மூலமாக நம்மளால் பெற முடியாது. கண்டிப்பாக ஆளும் தரப்பு இதை உரிய விசாரணை சரியான முறையில் செய்யலை அப்படிங்கிறதால அதிமுகவில் இணைந்து அதிமுகவோட முகமாக செல்வ பெருந்தகையை வீழ்த்தறதுக்காக, சேகர் பாபுவை வீழ்த்தறதுக்காக
பொற்கொடி அவர்கள் இணையலாம் அப்படிங்கிற செய்திகள் நமக்கு வருது. தொடர்ந்து அது குறித்த தகவல்கள் என்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். அடுத்ததாக நம்ம கொளத்தூர் தன்ராஜ், ரவுடி தன்ராஜ், ஏப்ரல் 4ஆம் தேதியிலிருந்து தன்ராஜை காணவில்லை, தன்ராஜ் கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிற பரபரப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ சாதாரணமாக அவரோட குடும்ப உறுப்பினர்கள் வழக்கு போட்டால் எடுப்பாங்களா அப்படிங்கிறது கூட தெரியல. ஒரு ஆட்கொணர்வு மனு அப்படிங்கிறது ஒரு நல்ல கைதேர்ந்த வழக்கறிஞர் மூலமாக தொடுக்கலாம். ஏன்னா சேகர் பாபு வந்து அந்த ஆடியோவில் பேசும்போது இன்னும் 2 நிமிஷத்தில் பாரு, நீ என்ன அவரை பார், ஒழுங்காக ஃபோனை வச்சிரு, இல்லைன்னா உனக்கு கஷ்டம். நல்லா கேட்டுக்குங்க அந்த ஆடியோவை. ஒழுங்காக ஃபோனை வச்சிரு, இல்லை நீ கஷ்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபோனை வைக்கல உன்னை மட்டையை அடிச்சிருவேன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அது. இல்லை கைது செஞ்சுருக்காரா? ஒன்று கைது செஞ்சுருந்தீங்கன்னா இந்த கேஸுக்காக கைது செஞ்சுருக்கேன், இந்த இடத்துல நாங்கள் ரிமாண்ட் காட்டியிருக்கோம், இந்த பிரிசனில் அடைக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லணும். சட்டவிரோத காவலில் எங்கேயாவது வைக்கப்பட்டிருக்கலாம், இல்லை ஆளே தூக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த முத்து சரவணன் என்கவுண்டர் அப்படிங்கிறத கடந்த காலகட்டத்தில் பார்த்துருப்பீங்க. முத்து சரவணன் என்கவுண்டர், அவரோட சேர்ந்து சண்டே சதீஷ் அப்படிங்கிற ஒருத்தர் என்கவுண்டர். அவரோட பிடிபட்ட ஒருத்தர் என்கவுண்டர் லிஸ்ட்லையும் காட்டல, எதுலேயுமே காட்டலை. ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு நீங்கள் ஆந்திராவில் அந்த இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார். யார் கொண்டாங்க, ஏது செஞ்சாங்கலாம் எதுவுமே தெரியல. 2 பேரை காவல்துறை என்கவுண்டர், ஒருத்தர் கைது பட்டியலே இல்லை, ஆனால் அவர் ஆந்திராவில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அந்த வகையில் தன்ராஜ் கொலை செய்யப்பட்டிருக்கலாம், இல்லை சட்டவிரோத காவலில் வைக்கப்பட்டிருக்கலாம், இல்லை தன்ராஜ் இன்னும் சில நாட்களில் காவலர்கள் பிடிக்க போனப்போ தாக்க முயற்சி செய்தார், நாங்கள் தற்காப்புக்காக சுட்டு கொன்னோம் அப்படின்னும் சொல்லப்படலாம். இப்படி பல சந்தேகங்கள் அப்படிங்கிறது தன்ராஜ் விவகாரத்தில் இருக்குது. இதில் கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னா, தன்ராஜ் மலத்தை வீசினது சவுக்கு சங்கர் அவர்களோட வீட்டில். இன்னைக்கு அதே தன்ராஜுக்காக குரல் கொடுக்கக்கூடியதும் சவுக்கு சங்கர் தான். தெரிஞ்சுக்கோங்க, எந்த தன்ராஜ் சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தை வீசினானோ அதே தன்ராஜ் இன்னைக்கு என்ன ஆனா, தன்ராஜ் தாக்கப்பட்டானா, தன்ராஜ் கொல்லப்பட்டானா, தன்ராஜ் சட்டவிரோத காவலில் வைக்கப்பட்டிருக்கானா அப்படின்னு இன்னைக்கு தன்ராஜுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடியது சவுக்கு சங்கர் தான். இதுதான் விதி வலியது அப்படிங்கிறது. கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. இப்போ சம்மந்தப்பட்ட ஒருத்தர் நான் மகேஷ் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காருன்னா, ஒன்று அவரை அமைச்சர் வந்து கைது செய்யறதுக்கணும், இல்லை புகார் கொடுத்துருக்கணும். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இந்த ஆடியோ உண்மை அப்படிங்கிறது சேகர் பாபு ஒப்புக்கொண்டதாகவே அர்த்தம். திமுக அப்படிங்கிறதே ஒரு ரவுடி கட்சி தானே, அதனால் நம்ம அதை பற்றி பெருசாக விவாதிச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. இது திமுக எப்படிப்பட்ட ரவுடி கட்சி அப்படிங்கிறது உரிய தரவுகளோட உங்களுக்கு நான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம்.